இன்னொரு விஷயம் தெரியுமா? சஞ்சயும் அவளை லவ் பண்றான். ரெண்டு பேரும் ஜோடியா எங்கெல்லாம் சுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியுமா ஆண்டி? மேக்னா, நீ என்ன பேசுற? ஆண்டி, நான் சொல்றது பொய்யா இருந்தா நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க ஆண்டி, அதை நான் ஏத்துக்கிறேன். அதுவே நான் சொல்றது உண்மையா இருந்தா? உண்மையா இருந்தா என் அண்ணன் வித்யா ரெண்டு பேரையும் அம்மா இந்த வீட்டை விட்டு துரத்துவாங்க. இப்ப அதான் நடக்க போகுது. வாமா வித்யா. வா. என்ன நீ இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? எங்க உன் கூட வந்த சஞ்சய காணோம்? ஓ, ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் வந்தா சந்தேகப்படுவாங்கன்னு நீ முன்னாடி வந்துட்ட அதானே? என்னம்மா வித்யா, நீயும் சஞ்சயும் லவ் பண்றீங்களா? மேக்னா சொல்லிட்டு இருக்கா. நீ தைரியமா இருமா. யார் தடுத்தாலும் நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன். அப்படிலாம் இல்ல மாமா. இங்க யாருக்கும் நீ பயப்பட வேண்டாமா? எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்ல மாமா. இதெல்லாம் நடிப்பு, யாரும் நம்பாதீங்க. மேக்னா, நீ இந்த வீட்ல யார பத்தி தப்பா சொன்னாலும் அது உண்மையா பொய்யான்னு ஒரு நிமிஷம் நான் யோசிப்பேன். ஆனா என் பையனை பத்தி நீ இல்ல, வேற யாரு தப்பா சொன்னாலும் அத நான் நம்ப மாட்டேன். ஏன் சஞ்சய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆண்டி, நீங்க வாயால சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் நான் அந்த வீடியோ ப்ரூஃப் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன வீடியோ? இப்ப காட்டுறேன் ஆண்டி, எல்லாரும் பாருங்க. இத்தனை நாள் நீ போட்டிருந்த இந்த வேஷம் இன்னையோட கலைய போகுது வித்யா. ஏய், சீக்கிரம் ப்ளே பண்றேன். ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் ஆண்டி. எல்லாரும் பாருங்க. என்னது பழம்? நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? ரெண்டு. ஒன்னு இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்தேன்? என்ன வேற ஏதோ ப்ளே ஆகுது? ரெண்டு பழம். ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. செம. நல்லா இருக்குமா காமெடி? இதான் நீ சொன்ன எவிடன்ஸா? இல்ல மாமா, நான் வீடியோ எடுத்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, இது பாருங்க. இல்லம்மா, நான் எடுத்தேன். இந்த காமெடியா? சிரிக்காதுமா. என்ன மேக்னா, நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? இல்ல மனசா, நான் வீடியோ எடுத்தேன். எப்படி என் போன்ல தான் இருந்துச்சு ஆண்டி, நான் நிஜமா எடுத்தேன். என்ன ஆச்சுன்னு தெரியல ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, நான் சொல்றத நம்புங்க. நான் வீடியோ எடுத்தேன், ஆனா அது எப்படி போச்சுன்னு தெரியல. ஷட் அப். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன, உன் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவேன். சஞ்சய் என் பேச்ச மீறி எதுவுமே செய்ய மாட்டான். இன்னொரு தடவை அவனை பத்தி தப்பா நீ ஏதாவது சொன்ன,
அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். என் துப்பாக்கி தான் பேசும். என்னம்மா இவ புரியலையேடி. என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? என்னடி இது? ஒண்ணும் இல்ல சஞ்சய். நீ வித்யாவை லவ் பண்றேன்னு மேக்னா என்கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதான் வார்ன் பண்ண. நானா? வித்யாவையா? என்ன மேக்னா இது? என்னாச்சு? போச்சு போச்சு. மேகனா போன்ல நம்மள வீடியோ எடுத்துட்டு போறா. நம்ம மாட்ட போறோம். இதுக்குதான் நான் ஆட்டோல போறேன்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப நேரா போய் அத்தை கிட்ட அந்த வீடியோவை காட்டுவா. அதோட நம்ம கதை முடிஞ்சிரும். நான் பயந்த மாதிரியே என் சந்தோஷம் கொஞ்சம் கூட நிலைக்கலையே. வித்யா, நீ பதட்டப்படாம வீட்டுக்கு போ. நான் பின்னாடியே வரேன். நீ வீட்டுக்கு போ. என்ன பண்ண போற? நான் பாத்துக்கிறேன். நீ போ. போ சஞ்சய். வித்யா, போ. சொல்லு மச்சி. டேய், ஒரு போனை ஹேக் பண்ணி ஃபுல்லா ஃபார்மட் பண்ணணும். ஏன் என்னாச்சு? என்னோட பர்சனல் டாக்குமெண்ட் ஒன்று அவங்க ஃபோனில் இருக்கு. அது யார் கைக்கு கிடைச்சாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும். உனக்கு நான் அந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன். உடனே அதை பார்த்து ஏதாவது பண்ணு. ஓகே, நான் அவங்களுக்கு ஒரு ஃபார்மேட் மெசேஜ் சென்ட் பண்றேன். அதை அவங்க ஓபன் பண்ணாலே போதும். மொபைல் மொத்தமா ஃபார்மேட் ஆயிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகேடா, தேங்க்ஸ். அன்னோன் மெசேஜ். ஐயோ, இவனுக்கு தொல்லை வர தாங்கவே முடியல. இதெல்லாம் உன் வேலை தானா? இந்த ஒரு தடவை தப்பிச்சிட்ட. கண்டிப்பா ஒரு நாள் என்கிட்ட மாட்டு விடா நீ. பாப்போமா, அவ பாய்சன் சாப்பிட்டால, அதுல இருந்து அவளோட திங்கிங் எதுவுமே சரியில்லை. நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க. ஆண்டி, சீக்கிரமா மேக்னாவுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அதான் உன் ஃபியூச்சருக்கு நல்லது. அண்ணா, இங்க யாரு என்ன சொன்னாலும் நீ அம்மாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை எப்படியாச்சும் காப்பாத்திடுனா. மனசா, என்ன பேசுற நீ? என்னோட வார்த்தை தான் அவனுக்கு வேதம். உயிரே போனாலும் ஏன் பேச்ச மீறி அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். ஒருவேளை உங்க பேச்சு மீறி சஞ்சய் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா என்ன பண்ணுவீங்க? விஜய், என் மூச்சு நின்னுடும். அம்மா, வேண்டாம். ஏய், என்னடி பண்ற? எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி
ஐயோ ஐயோ நல்லா தானடி இருந்த. அந்த வாணி உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாளே. ஓ இப்படி கற்பனையில இல்லாத விஷயத்துல நம்ப ஆரம்பிச்சிட்டியேடி. கற்பனையா? அக்கா நான் சொன்னது எல்லாமே உண்மை. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு தெரியாம ஊர் சுத்திட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நான் என் போன்ல வீடியோ எடுத்தேன்க்கா. அந்த சஞ்சய் பிளான் பண்ணி என் போனுக்கு வைரஸ் அனுப்பி போன்ல இருக்க மொத்த டேட்டாவையும் காலி பண்ணிட்டான். ஏடி அப்ப அந்த ஃபைல முதல்ல எங்க 2 பேருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கலாம்ல. இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லக்கா. மேக்னா, ஏற்கனவே வேதாவும் சஞ்சயும் உன் மேல கோவமா இருக்காங்க. இந்த நேரத்துல நீ எதை செஞ்சாலும் கேர்ஃபுல்லா செய்யணும். எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணா இப்படிதான் நடக்கும். ஐயோ அம்மா நான் நல்லாதாம்மா பிளான் பண்ணேன். அவன்தான் கொஞ்சம் பொறுமையா இருடி. என்ன மீறி எதுவுமே நடந்துராது. நான் இருக்கிற வரைக்கும் நீ தான் இந்த வீட்டு மருமக. இப்ப நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். உன் மேல வேதாவுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அத அப்படியே விட்டு வைக்கிறது நமக்கு நல்லதில்ல. நீ அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பேர் எடுக்கணும். சஞ்சய் மேல இருக்கிற லவ்ல நீ தப்பு பண்ணிட்டேன்னு உன் மேல அவளுக்கு சாஃப்ட் கார்னர் வரணும். அத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி முதல்ல ஒர்க் பண்ணு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேக்னா. கேவலம் அந்த சாதாரண வாணி கிட்ட தோத்து போறத நினைச்சாதாமா என்னால தாங்கிக்கவே முடியல. இங்க பாரு, எத்தனை தடவை தோத்தாலும் கடைசியில ஜெயிக்க போறது நாம தான் மேக்னா. அவ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவளால இந்த வீட்டு மருமகளா ஆக முடியாது. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கமா. 2 பேரும் தயவு செஞ்சு வெளியில போங்க. என்னடி இவ? போங்க. அக்கா, மேகா. ச்சே. மேக்னா, அம்மா உனக்கே இந்த தேவையில்லாத வேலை? நான் தான் சொல்லிட்டேனே நமக்குள்ள செட் ஆகாதுன்னு. அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? பார், உன் லைஃப்பை பத்தி யோசி, ஏன் பர்சனல்ல தலையிடாத. நீ பண்றது தப்பால இந்த நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு விஷயம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் காணாம போயிடுச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், இனிமேலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணாத. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ணன்னு பையன், என்னோட சுயரூபத்தை நீ பாப்ப. நீ அந்த வாணிய கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சதானே இதெல்லாம் பண்ற. அது நடக்காது சஞ்சய். என்னைக்கா இருந்தாலும் நீ என் கழுத்துல தோழி கொட்டிதான் ஆகணும். இந்த ஜென்மத்துல நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் சஞ்சய். மனசா மேடம்? இந்த வீட்டு பொண்ணுதா. என்ன விஷயம்? இல்ல, அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. என்ன பார்சல்? மொபைல் போன். அவங்களை கூப்பிட முடியுமா? என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துருவேன். சரி, இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க.
இந்தாங்க மேடம். என்னாச்சு மேடம்? உங்ககிட்ட மை டப்பா இருக்கா? மை டப்பாவா? எதுக்கு? இல்ல கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு தான் வைப்பேன், அதான். சரி, நான் கையெழுத்து போட தெரிஞ்சவங்க யாரையாவது கூப்பிடுறேன். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீயே கை நாட்டு வச்சுட்டு இதை வாங்கிக்கோ. வீட்டுல மை டப்பா இருந்தா எடுத்துட்டு வா, நான் வெயிட் பண்றேன். சரிங்க. கையெழுத்து கூட போட தெரியாதவளா இருக்கா. இவ்வளவு மாதிரி ஆளுங்களை ஏமாத்தினா யாருக்கு என்ன தெரிய போகுது? எந்த இடத்துல கை நாட்டு வைக்கணும்? இங்க வை. இந்த வாங்கிக்கோ, நான் வரேன். ஹலோ. ஹாய் மனசா, ம். எப்படி இருக்க? கையில காயம் எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஒரு வார்த்தையில தான் பேசுவியா? அப்படிலாம் இல்ல. நான் வாணி கிட்ட உன்னை சமையல் கத்துக்க சொன்னது தப்பு தான். அதுக்காக இன்னும் அந்த கோபத்தை மனசுல வச்சிருப்ப. ஒரு வகையில உனக்கு சமைக்க தெரியாது கூட நல்லதுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு சமையல் கத்து கொடுக்கலாம்ல. சிரிச்சிட்ட, அப்போ உனக்கு கோவம் போயிடுச்சு. முழுசா போகல. கம்ப்ளீட்டா போறதுக்கு உனக்கு ஸ்பெஷலா கிஃப்ட் வாங்கி அனுப்பியிருக்கேன். ரிசீவ் பண்ணிட்டியா? கிஃப்டா? ஆமா. அப்படி எதுவும் வரலையே. எனக்கு ரிசீவ்டுன்னு மெசேஜ் வந்துச்சு. வேற யாராவது வாங்கி வச்சிருக்க போறாங்க, செக் பண்ணு. என்ன கிஃப்ட்? நீ செக் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. பை. சரி, ஓகே, பாய். மேக்னா, எனக்கு பார்சல் எதுவும் வந்துச்சா? தெரியல மனசா, நான் எதுவும் வாங்கல. அண்ணி, எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. நீங்க வாங்குனீங்களா? இல்லையே மனசா, நான் வாங்கலையே. யார் அனுப்புனா? தர்ஷன் அண்ணி. மனசா, இந்தா உனக்கு வந்த பார்சல். உன்னை யாரு ரிசீவ் பண்ண சொன்னது? இல்ல, நான் யதார்த்தமா வெளியே நின்னேன், அவங்க என்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. குடு. பார்சல் பிரிச்சிருக்கு. நீ தான் பிரிச்சு பாத்தியா? எனக்கு எதுவும் தெரியாது மனசா, கொடுக்கும் போதே இப்படிதான் இருந்துச்சு. அது எப்படி பார்சல் பிரிச்சே இருக்கும் வாணி? உனக்கு அதுக்குள்ள என்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணி இருக்கும். அந்த கியூரியாசிட்டில பிரிச்சிருப்ப. ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட இங்கிதுமே இல்லையா? மானசாக்கு தர்ஷன் அனுப்புற பார்சல நீ எப்படி பிரிச்சு பாத்திருக்க? ரொம்ப உத்தமி மாதிரி நடிக்கிறது, அடுத்தவங்க பர்சனலை எட்டி பாக்குறது. ச்சே, இதெல்லாம் என்ன புத்தியோ? கிராமத்துல இருந்து வந்திருக்கால, காசிப் பேசுறது, அடுத்தவங்க பர்சனல தெரிஞ்சுக்கிறது தானே அங்க என்டர்டெயின்மெண்ட். அதான் அத இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. கிராமத்துல இருக்கிறவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏன் பார்சல்ல பிரிச்சு பாத்திருக்கேன். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன பிரச்சனை இங்க? பாருண்ணா,
தர்ஷன் எனக்கு அனுப்பின பார்சல இவ பிரிச்சு பாக்குறா, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் பிரிக்கல சஞ்சய், அது அப்படிதான் இருந்துச்சு. மனசா, வாணி இந்த மாதிரிலாம் சீப்பா பிஹேவ் பண்ண மாட்டா. உன்கிட்ட போய் நான் சொன்ன பாரு, நீ எப்போதும் அவ பக்கம் தானே பேசுவ. அவ பிரிக்காம இந்த பார்சலை யாரு பிரிச்சிருப்பா? வாணி, நீ வாங்கும்போது நல்லா செக் பண்ணியா? பார்சல் பிரிச்சுதான் இருந்துச்சா? ஆமா சஞ்சய், அப்படிதான் இருந்துச்சு. ஆனா வாணி, யாரும் பார்சலை பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. நீ நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவரு கையெழுத்து போட்டு பார்சலை வாங்கிக்க சொன்னாரு. நான் கை நாட்டு வைக்கிறதுக்கு இங்கு பேனாவை எடுக்க உள்ள வந்தேன். பேனாவை எடுத்துட்டு வந்து கை நாட்டு வச்சுதான் பார்சலை வாங்கினேன். ஒருவேளை அதுக்கு இடையில தப்பா நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. கை நாட்டு வச்சியா? நீ நர்சிங் படிச்சிருக்கும் போது நீ எதுக்கு கை நாட்டை வச்சு பார்சல் வாங்கின? கையெழுத்து போட தெரியாதா? நீ படிச்சிருக்கேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? ஆமாமா,